ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃப்ளை கேம்ஸ். இந்த கேமில் வர மியூசிக்லாம் சும்மா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்சம் நேரம் பேச நிற்பேன். அந்த மியூசிக்லாம் அப்படியே கேட்ச் பண்ணி கொஞ்சம் அந்த ஃபீல் பண்ணுங்கள். அந்த மியூசிக்கை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹெட்செட் போட்டுக்கோங்க. இந்த கேமோட மியூசிக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு இருள் உலகம் ஒரு இப்படி தீசக்தி நம்ம உலகத்தை தாக்கிடுச்சு. அந்த உலகத்தை நம்ம இப்போ காப்பாற்றோம். ஓகே, வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் போகிற பாருங்க, அழகாக போகிற பாருங்க. அத்தை நான் இப்படி அற்புதமாக இருக்கிறேன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக போகுது. ஸ்பீட்டாக பறக்கிற பாருங்க, ஹைட்டாக. அப்படியே அந்த பறவைங்களோட இந்த மேகத்துக்கு நடுவில் அப்படியே அழகாக ஒளியோட ஒளியாக நான் சேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அற்புதமான ஏரியா. மியூசிக், விஷுவல்ஸ், அந்த பறவை, ஒரு பறவையும் நான் கீழே போகும்போது என்னை தூக்கி மேலே போகுது. ஒவ்வொரு விஷுவல்ஸும் நீங்கள் அழகாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆபத்தே வரப்போகுது. நமக்கு அந்த சூரிய ஒளி இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் தீய சக்திலாம் உலகத்தை தானே பிடிச்சிருச்சு. இப்போ எப்படி நம்மளால் பறக்க முடியும்? ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக வானவலத்தில் இருந்து பூலோகம் வந்துட்டு இருக்கிறாங்க. பயங்கர வேகமாக மேலேருந்து கீழே பொறுமையாக லேண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். Fear not, child, you will defeat darkness. பயம் வேண்டாம் சின்ன பயலே, உன்னை டிஃபீட் பண்ணது டார்க்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மூவ் பண்ண சொல்லுது, மூவ் பண்ணலாம். அந்த கேம் விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அதோடைய மியூசிக் கேட்க கேட்க அற்புதமாக இருக்குது. இந்த பக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கிட்ட போய் பார்க்கலாம் நம்ம என்னதான் நடக்குதுன்னு. போலாமா? சைடு ஓகே, டன். போ 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 போடா செல்லம், போடா. எகிரி குதிரா, எகிரி குதி. சூப்பர். இப்போ அந்த கிளிக் பண்ணி அதுக்கிட்ட ஏதோ இருக்கான், எடுத்துக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஆவி. இதுதான் டார்க்னஸ்னால் பிடிச்சி வைக்கப்பட்ட நல்ல தூய்மையான ஆவிகள். அதுக்கு நம்ம உயிர் கொடுக்க போகிறோம். அந்த கேண்டில் வச்சு தான் உயிர் கொடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. எம் மைட் ஃப்ளேம் பர்ன் வித் யூ. ஒரு சின்ன நெருப்பு ஒன்றுட்டு இருந்தால் வரும்னு சொல்லுது. என்ன பண்ண போகிறா? ஹே, கொடுப்போம். செம்ம ஃப்ரெண்ட்ஸ், விஷுவல் பார்த்தீங்களா இல்லையா? ஆஹா, அவளுக்குள்ளேருந்தே நெருப்பு எடுத்துட்டா. அவளுக்குள்ளே எரியிற அந்த தன்னம்பிக்கைன்ற நெருப்பை எடுத்து இப்போ அந்த ஆவியை ரிலீஸ் பண்ண போகிறாளாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆவியை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். கடவுள்கிட்ட வேண்டி அந்த ஆவியை இப்போ அவள் ரிலீஸ் பண்ணிட்டா. எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விஸ்பில் இந்த ஆவியும் சூப்பராக தெரியுது. தேங்க்யூ சொல்கிறான்னு நினைக்கிறேன் அந்த ஆவி இவனுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ, என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி அப்படின்ற நினைக்கிறேன். என் கூட வாங்கலேன், ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு நம்மளை கூப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் போகலாம். பொறுமையாக போ, நானும் வரேன். அவையா நின்ட்டா.
ஓ பேசணுமா கொடு. ஓகே வாங்க போகலாம். வாங்க 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 வாங்க. எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. எங்கேயாவது கூட்டிட்டு போய் நீ டார்க்னஸ் பக்கம் இருந்து என்னை தள்ளி விட்றாதடா. இங்கே தீ வைக்கணுமா? வைக்கிறேன்டி. தீ பாருங்களா எப்படி சும்மா பிரகாசமாக இருக்க பாருங்க. ஒளி போய் அடிஞ்சதுமே கேட் ஓப்பன் ஆகுது. எங்கே போகிற சொல்லிட்டு ஓடு. நீ பாட்டு உள்ள குதிச்சு ஓடாத. என்னை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடாத. எனக்கு வழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆஹா, என்ன இவ்வளோ பெரிய இடத்துலையும் டார்க்னஸ் பூந்துருக்கான். அவன் என்கிட்ட சொல்கிறான். மனசாட்சியே இல்லை சார் அந்த கடவுள் அந்த அரக்கனுக்கு. இப்படி பிடிச்சி வச்சுக்கிறான். ஏதோ ஒரு இதான். ஓகே ஓகே சரி ஓகே டன். என் கூட திரும்பி வான்னு கூப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? அந்த இடத்துக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டுக்கு போகணும். வாங்க போகலாம். வா வா வா, கையப்பிடி கையப்பிடி, வா வா போகலாமா? போகலாம். ரைட் ரைட் போடா. போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறான ஃப்ரெண்ட்ஸ் அவளையே. வா 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 வா. வா இழுத்தா வா, டக்குன்னு வா. என்னவா அது? ஓ அதுவா ஃப்ரெண்ட்ஸ், இது தீசக்தியின் செடி. அது வந்து ஆத்மாக்களை வந்து பிடிச்சி இது மாதிரி கட்டி போட்டு வச்சிரும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி கேண்டில் காமிச்சு எரிச்சு தள்ளணும் அதையே. இங்கே ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவை ரிலீஸ் பண்ணுவோம். வா, ஆத்மாவுக்கு ரிலீஸ் பண்ணி. யாரு? ஓ மகளா? இவளோட மக. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்துங்கிறான். ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு மிக்க நன்றி கடவுளே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் ஒரு தேவதையாக தான் மேலே சுற்றி இருந்தோம். இந்த டார்க்னஸை பார்த்து நம்முடைய ரெக்கை வந்து சூரிய ஒளி இல்லாதனால டார்க்னஸில் கீழே வந்துடுச்சு. நாம் அது மீட்டெடுக்க போகிறோம். டார்க் கிங்டம். அவங்க வீட்டையே அந்த டார்க்னஸ் வந்து சிறைய வச்சு ரொம்ப கொடூரமாக பண்ணி வச்சுக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஷாக அந்த 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 சேரையும் விடாமல் பிடிச்சி வச்சுக்கிதான். அதை போய் நம்மளை காப்பாற்ற சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் அதையும் காப்பாற்றிட்டு வந்துடுவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அந்த சேரை கூட விடாமல் பிடிச்சி வச்சுக்குதுங்க அதுங்க. இவங்க ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளை உட்காந்து பார்க்குது. சூப்பர் விசுவல்ஸ் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ரிப்பேர் பண்ணதுமே சேர் ஏஞ்சி நிற்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. நானும் தேங்க்யூ சொல்லிட்டேன். இப்போ அதில் உட்கார சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஹேர் கட்ஸ் வேணும்னு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஓகே மம்மி பாய், நான் உங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நானும் வரேன்னு சொல்கிறேன். 2 பேரும் ஹைஃபை பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து போகிறோம். என்னை வர சொல்கிறான் அந்த பிள்ளை. பிள்ளை எந்தா. எங்கடி போகிற? எங்கேயா கூட்டு போய் தள்ளிடாதே, எனக்கு வழி தெரியாது. என்ன அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டுக்கிற? ஹாய், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். கேள்வி பாரு. அங்கே என்ன இருக்கு? அவங்க வேண்ட சின்ன ஒரு காடு, அந்த மாதிரி இடம். அது சின்னதாக ஒரு ப்ரே பண்ணுற இடம் மாதிரி. அங்கே வந்து அங்கேயும் டார்க்னஸ் அண்டி இருக்கும். அதையும் போய் காப்பாற்றணுமா? வாங்க போகலாம். வா 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 வா, கூட வா. ஏதாவது ஒன்றா உன்னை பிடிச்சி தள்ளிட்டு போயிடுவேன். என்ன பண்ணுறது அங்கே வந்து? அவனுக்கும் தெரில, எனக்கும் தெரில. கேண்டில் இருக்கா? கேண்டிலை வந்து எடுத்து வந்து வைக்கணும்.
இந்த கேண்டில் எடுத்துன்னு போய் அங்கே வைக்கணும். கொண்டு போ அது கொண்டு போய் அங்கே வை. சூப்பர். அந்த கேண்டிலுக்கு வந்து லைட் கொடுத்ததுமே அந்த இடம் பிரகாசமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கேண்டிலே தூக்கிட்டு போய் அதே மாதிரி லைட் கொடுத்து அந்த இடத்தையும் பிரகாசமாக்கணும். மொத்தம் 3 கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, அங்கே ஒரு கேண்டில் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஒரு கேண்டில், இதையும் தூக்கின்னு போய் கொடுக்கணும். சீக்கிரம் கேண்டில் கொண்டு வந்து வை, நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அது கும்பிடுது. ஆஹா, ஓ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மணி, இந்த இடம் பிரகாசமாயிடுச்சுன்றத காமிக்குது. அந்த மணி பெல் அடிக்குது. அழகா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷுவல்ஸு. ஆஹா, இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே இல்லை. அந்த இடம் பிரகாசமாக மாறி அந்த பறவைகள்லாம் பறந்து, பட்டாம்பூச்சிலாம் பறந்து, புல்வெளிலாம் பூக்கள் விரிஞ்சு, இடமா இப்படி இருக்கு அப்படின்னு அந்த புள்ள கேட்குற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்றாங்க அவங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்வ் ஆகிடுச்சா? சரி வா போய் பார்க்கலாம் வா. ஓ, அந்த இடத்துக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் தான் மெயினான இடம். இது வந்து சப் ஏரியா, அந்த மாதிரி ஏரியா இது. அது அங்கே இருக்கிறது வந்து நீ வான்னு கூப்பிடுது. அங்கே போயிட்டா அதுக்கு மேலே இருக்கு, நீ வான்னு கூப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கட்டமாக ஒருத்தர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் என் கூடயே வரலாம். சரி வா போகலாம், 2 பேருமே போகலாம். இங்கே வான்னு கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறையா ஸ்பிரிட்ஸு, அதாவது ஆத்துமாக்கள்லாம் அங்கங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம போய் அதெல்லாம் இருக்கான்னு போய் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் ஒன்று இங்கே யோசிச்சுட்டு போகிறேன், கிடைக்குமா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வீடு, ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல எதுவும் இல்லை. அவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஏரியாவே அற்புதமாக இருக்குது, என்ன டார்க்காக இருக்குது. இந்த இடத்துல டார்க்னஸ் அதிகமாக இருக்காது. நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் எப்படியாவது, கெஞ்சி கூத்தாடுறாங்க. அங்கே வா, அங்கே பாரு, அங்கே என்ன இருக்குது வந்து பாருன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிள்ளை. வாங்க நாமளும் போய் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஓடு 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 கண்ணா ஓடு. ஓகே, இங்கே உட்காந்து தியானம் பண்ணும். என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல ப்ரே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு 1 2 3 4 5 6 6 விதமான சக்திகள் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 விதமான சக்திகள் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அதை வந்து டார்க்னஸ் அட்டாக் பண்ணி அதில் இருக்கிற சக்தியெல்லாம் கீழே விழுந்து மேகத்துலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி டெம்பிள்ஸில் வந்து விழுந்துருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். டார்க்னஸ் அங்கே வந்து அதிகமாகிடுச்சான். ஸோ அந்த இடத்துல வந்து விழுந்ததுன்னா அப்படியே காணாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்திகள்லாம் உடஞ்சி டார்க்னஸால் அது வந்து மறைக்கப்படுது. இப்போ வந்து அதோட மிச்ச மீதி சக்தியில் வந்து விழுது. அதில் ஒன்றா நாம் விழுந்து வந்துக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் காமிக்க போகிறாங்க. ஆமாம், இதுதான், அதுதான் நான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அது. ஓகே, இப்போ வந்து இது வந்து மேப்பு. ஓ, இங்கே நான் போகணுமா? ஓகே, பார்த்துக்கினேன். ஓகே,
தேங்க்யூ. போகலாம். அங்கே போகணுமா? அந்த இடத்துக்கு போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துக்கு போக வேண்டிய இடத்தோடைய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம போகலாம். ஆனால் என்ன, இவங்கெல்லாம் விட்டு போகணும், அதுதான் உண்மை. வா 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 எங்கூட வா எங்கூட வா. அவன் பாரு அங்கே போகிறான் பாரு. ஏய் சரி, பாய் பாய், சி உங்களை எல்லாம் விட்டு நான் போயிட்டு வரேன், டாட்டா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஐயோ. வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷுவலு. இந்த அற்புதமான விஷுவல்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டோரியை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாட்டில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.